மாமா, நான் உங்க அம்மாவை மயக்கினா பா அப்படியே அவங்க மயங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. ம், அவங்களெல்லாம் எத்தனை சூனியக்காரி வந்தாலோ ஒன்னும் பண்ண முடியாது. அததான் நானும் கேக்குறேன் எப்படின்னு. மாமா, நான் ஒண்ணும் மயக்கல. பின்ன வேணான்னு சொன்னவங்க திரும்ப என்னை போன் பண்ணி வர வச்சுட்டு உன்னை ஏன் கூட அனுப்பி வைக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த கேப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன? நீ அவங்க கிட்ட அப்படி என்னதான் சொல்லி இருக்க? உண்மைய சொன்ன. என்னது உண்மைய சொன்னியா? உண்மைனா? மாமா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பேசாம வண்டியை ஓட்டுங்க. இவகிட்டலாம் பேசாமையே இருக்கலாம். மாமா, எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். உங்க அம்மா சாரி சுபத்ராவோட வீக் பாயிண்ட் அவங்க பண்ண பாவம். அதை வச்சுதான் மாமா இதெல்லாம் செஞ்சேன். ஏண்டி வீடியோவைய தேடுற? தேடு தேடு, நல்லா தேடு. ஏய், நீ என்னதான் தேடினாலும் அந்த வீடியோ கிடைக்கவே கிடைக்காது. ஏண்டி, நான் ஆளையே இருக்கிற இடம் தெரியாம ஆக்குறவ, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறியா? அதான், அது இருக்கிற இடம் தெரியாம நான் ஆக்கிட்டேன். எப்படி? அடியே, சிவா கிட்ட உண்மையை சொன்னாலும் சிவாவே நம்ப முடியாத அளவுக்கு எவிடன்ஸையே அழிப்பண்டி. நாங்க நீ எங்களை பிளாக்மெயில் பண்றியா? இனிமே நீ எந்த கலர்லயும் வந்து எங்களை மெயில் பண்ண முடியாது. இனிமே உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நாங்க சொன்னதா தான் இருக்கும். இனிமே எது நடக்க போறதா இருந்தாலும் அது நாங்க சொல்ல போறதா தான் இருக்கும். இனிமே நீ எங்க கண்ட்ரோல்ல ஆட போற பொம்மை. நாங்க கை காட்டுற திசையில தான் இனிமே நீ நடக்க போற. இப்ப நான் உள்ள கை காட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிய கை காட்டுவேன். அப்ப நீ வெளியில போய் தாண்டி ஆகணும். ஆட எதுக்குமா கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு? சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணி இந்த அடங்கா பிடாரிய சீக்கிரமா வெளியில துரத்துமா. இந்த வீட்டுல பேட் வைப்ரேஷன் இருக்கு. அது ஒழியணும்னா இவளும் இவங்க அக்காளும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். சீக்கிரம் அனுப்புமா. அம்மா, அவசரப்படாதம்மா. இவளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில அமிச்சிட்டா அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் பலனே இல்லாம போயிடும்ல. இவளும் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா? நாம குடுக்கற கொடைச்சல்ல இவன் நொந்து நூலாயி இனிமே இந்த வீட்டுல வாழவே முடியாதுன்னு ஓடணும். அப்பவும் நான் சும்மா விட மாட்டேன். இவ அம்மா எப்படி என் கால்ல விழுந்தாளோ அதே மாதிரி இவளும் என் கால்ல விழுந்து கெஞ்சணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஓ, அம்மாவை பத்தி சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? இருக்காதா பின்ன, பெத்த அம்மாவாச்சே. ஏய், என்னடி நாங்க பாட்டுல பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு போன் நோண்டிட்டு இருக்க? விடுமா, அந்த வீடியோ எப்படியாவது கிடைக்காதான்னு தேடிட்டு இருப்பா. தேடட்டும், நல்லா தேடட்டும். என்ன தேடினாலும் அது கிடைக்க போறது இல்ல. நீ நல்லா தேடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க எவ்வளவு சொல்லி சொல்லணும். சிவாவோட அப்பா அம்மாவையே கொன்னு என்னடி கால் மேல கால் போட்டுட்டு திமிரா உட்கார்ந்துட்டு இருக்க? அட சீ, ஏந்திரு. அத உன் பொண்ணு சொல்ல சொல்லு பாக்கலாம். சுபத்ரா, என்ன திமிரா பேசுறா பாத்தியா? இந்த கழுதைய முதல்ல அடிச்சு வெளியில துரத்துமா.
ஏன்டா கண்ணு பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? சொல்லுமா. அதான் வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணியாச்சுல. ஆ, ஐயையையையையோ. இது எப்படிமா திரும்ப வந்துச்சு? சுபத்ரா, இவ பெரிய வித்தகாரியா இருப்பா போல இருக்கு. என்ன பாட்டி, எப்படி நான் அனுப்பின வீடியோ? அத்தை, நீங்க டெக்னாலஜில ரொம்ப வீக்கா இருக்கீங்க அத்தை. பழைய படத்துல வர வில்லி மாதிரி பிஹேவ் பண்றீங்களே, அந்த ஒரு வீடியோவை அழிச்சா எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? அட போங்க அத்தை, நான் அந்த வீடியோவை பல இடத்துல ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். எங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்க போன்ல, பாட்டி போன்ல. என் போன்லிமா? அத்தை, உங்க போன்ல டிரைவ்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியாம நான் அதை அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி உங்களுக்கே தெரியாம உங்க போன்லயே ஆதாரத்தை வச்சிருக்க பாத்தீங்களா? நீங்க என்னதான் டெலீட் பண்ணாலும் நான் அதை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அத்தை, நீங்க இன்னும் பழைய ஐடியாவிலே இருக்கீங்க அத்தை. அது உங்க தப்பு இல்ல, உங்க சேர்க்க அப்படி. நீங்க இந்த பாட்டியோட சுத்தி சுத்தி நீங்களும் இந்த பாட்டி மாதிரி காமெடியா தான் வில்லித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கரெக்ட் ட்ரெண்டுக்கு வாங்க. சரி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? டாஸ்க் நம்பர் 1. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிவாவுக்கு போன் பண்ணி என்ன அவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லணும். முடியாது, என்னால முடியவே முடியாது. அத்தை, இது ஒண்ணு குவிஸ் ப்ரோக்ராம் கிடையாது அத்தை. கேள்விக்கு பதில் தெரியலனா இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு. இது கேம் ஷோ, அதுவும் சக்தியோட கேம் ஷோ. இதுல நீங்க டாஸ்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இல்லனா வைங்க, உங்களையும் இந்த பாட்டியும் நடுத்தெருவுல தான் நிக்க வைக்கணும். புரிஞ்சுதா? போன் பண்ணி உங்க பெரிய புள்ளிய வர சொல்லுங்க. அப்பனே விநாயகா, என் பொண்ணு என்னால மாட்டிட்டா. இந்த சக்தி வேற சும்மா இருக்க மாட்டேன்றா. என் பொண்ணு மட்டும் என்ன திட்டாம பாத்துக்கிட்டீன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிற பிள்ளையாரப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? எல்லாம் உன்னாலதான். முழிக்கிற முழிய பாரு. அம்மடி, என்னையம்மா திட்டுற? உன்னை தவிர இங்க வேற யாரு இருக்கா? உன்னதான் திட்டுற. நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம அமைதியா இருமா. அவ உன்னதான் டார்கெட் பண்ணுவா, உன்னை வச்சுதான் கேம் ஆடுவான்னு. படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டியா நீ? இப்ப பாரு, அவ திரும்பவும் ஈஸி ஆபீஸ் போயிட்டா. நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு பிபி 150க்கு மேல இருக்கு. ஏமா, பிபிக்கும் இதுக்கு என்னமா சம்பந்தம்? ஏமா, பிபி இருக்கறனால கோவம் வருதுமா. கோவம் வந்தா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இத பாருமா, உனக்கே இந்த வயசுல கோவம் வரும்போது உன்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என்னால எப்படிமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் உனக்கு அப்பப்ப சிக்னல் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? அவ உன் வீக் பாயிண்ட கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியா உன்னை சீண்டி விட்டு தனக்கான வேலையை முடிச்சுக்கிட்டா. அம்மாடி, நான் வேணா திரும்ப போய் அந்த சக்தியோட போனை எடுத்துட்டு வந்து மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுலாமா? ஒண்ணும் வேண்டாம், நீ எடுத்துட்டு வந்ததெல்லாம் போதும். எடுத்துட்டு வரேன், திரும்ப சிவாவுக்கு அனுப்பி வச்சுட்டு மொத்த கதையை முடிச்சிடுவேன். வேண்டாம், விடு. சரிமா, இப்ப என்னதான் பண்றது? முதல்ல அந்த வீடியோவை எடுக்கணுமா? அதுக்கு முன்னாடி அவ எங்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இத பாரு, அவ சரியான கேடிமா. உன் போன்ல உனக்கே தெரியாம வீடியோ வச்சிருக்கான்னா அவ கண்டிப்பா வில்லங்கமான இடத்துல தாமா வச்சிருப்பா. சிவா போன்ல கூட அவனுக்கே தெரியாம வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. ஏமா, போத மருந்து கொடுத்து அவ வாயாலேயே உளர வச்சிட்டமா.
உருப்படியா ஏதாவது ஐடியா கொடுன்னு சொன்னா ச்சே, என்ன பண்ணலாம்? யாருமா? சக்தி மூதேவிதான். அந்த மூதேவி திரும்ப போன் பண்ணிட்டாளா? ம். என்ன அத்தை, என் நம்பரை பார்த்த உடனே எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம் சொல்லு. சரி, இப்ப நீங்களும் பாட்டியோ என்னை எப்படி சமாளிக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லுங்க அத்தை. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. அம்மாடி, என்ன? ஏய், என்னடி வீடியோ எடுத்துட்டோன்ற திமிரா? ரொம்ப ஆட்டம் போடாத. உன் கொட்டத்தை அடக்குதான் நானும் என் பொண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இல்லடி, மாஸ்டர் பிளான். ஓ, இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏம்மா லூசா நீ? அவ என்கிட்ட தன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா. கரெக்டா நீ போனை புடுங்கி அவளுக்கு ஏத்த மாதிரி நீ பதில் சொல்லி என்ன சிங்கப்படுத்திட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ. ம், என்னத்த இப்பதான் நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, உங்க அம்மாவே உண்மையை உளறிட்டாங்க. ஆமாண்டி, நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன அதுக்கு? கோடி சீக்கிரம் கொட்டத்தை அடக்குறேன் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அத்தை. அது உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படியே நீ பில்டப் பண்ணி பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் யோசிக்க கூட டைம் இல்லாம உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். பாக்கலாம் அத்தை, யாரு யாரோட கதையை முடிக்கிறாங்கன்னு. அப்புறம் இப்ப நான் ஃபோன் பண்ணதே அடுத்த டாஸ்க பத்தி சொல்லதான். அடுத்த டாஸ்க் வெரி சீரியஸ் அத்தை. என்னன்னு பாக்குறீங்களா? அதுலதான் ஒரு ட்விஸ்ட். அது என்னங்கிறது நாளை காலையில சொல்றேன். ம்? ஏய், என்னடி பண்ண போற? இருங்க அத்தை, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நாளை காலையில நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் சஸ்பென்ஸோட இருங்க. பாய். ஏய் சக்தி, சக்தி. மா, என்னமா சொல்றாவ? அடுத்த டாஸ்கா என்னன்னு சொல்ல மாட்டாளாம். கேட்டா சஸ்பென்ஸ்னு சொல்றா. வெறுப்பேத்தி போனை வச்சிட்டாமா. சஸ்பென்ஸா? அந்த வீணா போற சக்தி டாஸ்க் டாஸ்க்னு சொல்லி என் பொண்ணு கையாலேயே எனக்கு அடி வாங்கி வச்சிருவா போல இருக்கே. ஏய் மூதேவி, ஒழுங்கா பார்த்து வேலை செய்டி. என்ன வெட்டியாத வேண்டி இருக்காங்க? ஒழுங்கா வேலைய மட்டும் பாருங்க. என் காலை பிடிக்காத. உங்களை இதோட நான் விட மாட்டேன். இன்னும் என்னெல்லாம் பண்ற பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூங்குறத பாரு. மா மா, எங்க 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 கொள்ளு பேர எங்க? என் கொள்ளு பேத்திங்க எங்க? என் பேர சுந்தர் எங்க? ஐஸ்வர்யா எங்க? அம்மா, என்ன உளர்ற? ஆ? எல்லாமே கனவா? அடச்சே, போமா, நல்ல கனவை கெடுத்து விட்ட. அப்படி என்ன கனவு கண்ட? நம்ம சுந்தருக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் ஆகி வீட்டு நிறைய பேர பசங்களா துள்ளி குதிச்சு விளையாடுதுங்க. அந்த சக்தியா மீனாட்சியா நம்ம வீட்ல வேலைக்காரிங்களா இருக்காளுங்க. அந்த ரெண்டு பேரையும் நான் மாத்தி மாத்தி வேலை வாங்குறேன். அதுலயும் அந்த சக்தியை நான் வெளுன்னு வெளுத்து கட்டுறேன். என் கை கால்லாம் அமுக்க சொல்றேன். ரெண்டு பேரையும் பார்க்கவே சகிக்கல. அவ்வளவு கேவலமா இருக்காளுங்க. ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்களாட்டம் என் காலடியிலே விழுந்து கிடக்குறாளுங்க. அந்த நேரம் பார்த்து நீ வந்து எழுப்பி விட்டியம்மா. ஏமா, கனவுல கூட நீ அதுங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பியா? இத பாருமா, கனவுல கூட அதுங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சிவாவோட அப்பா அம்மாவையே கொண்டு அவனையும் தம்பிய அனாதையாக்கி அவன் தம்பிய பைத்தியமாக்கி வீட்டை விட்டு விரட்டபடி என் பொண்ணு அந்த சிவாவை போட்டு தள்ளிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என் பொண்ணுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாருமா போன்ல? அந்த சக்தி தான். என்னவா அவளுக்கு? நீ பேசினல்ல வீடியோ, அத அனுப்பி அடுத்த டாஸ்க் சொல்லிருக்கா. இல்ல இப்பதான் கிளம்புறேன் சார். ஷூர், ஜஸ்ட் a second. அடடே, வாங்க திருமால், உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். யா பை. அப்புறம் என்ன எவ்வளவு தூரம்? பரமேஸ்வர் ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? இல்லை சார், சுபத்ரா மேடம் தான் வர சொன்னாங்க. அம்மாவா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா,
ஆமா, சிவா தான் கூப்பிடுறான். வா வா வா, என்னன்னு போய் கேட்போம். ஓ, போலாம். அம்மா இப்போ வந்துடுவாங்க. அம்மா என்ன சிவா? வக்கீல நீங்க வர சொல்லிருந்தீங்களா? வக்கீலா? நான் என்னத்த ஆ? இதையும் மறந்துட்டீங்களா? ஏய், அத்த, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆகணும். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா இப்போ எதுக்குமா வக்கீல வர வச்சீங்க? யாருக்கு தெரியும்? அதையும் அவ தான் சொல்லணும். ஆ, நான் சொல்றேன் மாமா. சொல்லிட்டால. அது ஒண்ணும் இல்லங்க. இத்தனை நாளா உங்க சொத்துக்கு அத்தை கார்டியனா இருந்தாங்கல்ல. லாஸ்ட் டைம் கூட சொத்து அத்தை பேர்ல இருக்கட்டும்னு சொன்னீங்கல்ல. அத திரும்ப உங்க பேர்ல எழுததா அத்தை வக்கீல வர சொல்லிருக்காங்க. பாவி, எப்படியெல்லாம் தயார் பண்றா பாரு. அம்மா ஏம்மா எதுக்கு? நான் மாமா, அத்தை எப்படி சொல்வாங்க? நான் கூட சிவா மாமா இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு, வேண்டான்னு சொன்னேன். இல்ல, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல இந்த சொத்தை என்னால பாத்துக்க முடியாது. நானும் அம்மாவும் அப்படி காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு வரோம். அதனால இந்த சொத்தை சிவா பேருக்கு மாத்தி எழுதிடுறேன். நீதான் சிவாவை ஒத்துக்க வைக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க மாமா. அடி பாவி. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா திரும்ப திரும்ப என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? நான் தான் அன்னைக்கு தெளிவா சொன்னேன்ல, சொத்து எல்லாமே உங்க பேர்ல இருக்கட்டும்னு. சக்தி விட மாட்டா போல இருக்கு. நாம தான் ஏதாவது பண்ணணும். சரி, அப்படியே எழுதணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சுந்தருக்கும் தாரணிக்கும் 3 பங்கா சேர்த்து எழுதிருங்க. பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. சொத்தெல்லாம் ஒண்ணு எங்க பேர்ல எழுத வேணாம். அதெல்லாம் சிவாக்கு தான் சொந்தம். ஏய். முழு உரிமையும் சிவாக்கு மட்டும்தான். ஆமாண்ணே, சுந்தர் என்ன சொல்றதுதான் சரி. சொத்து உனக்கு தானே, நீ தான் அந்த உரிமை கொண்டாடணும். இத்தனை நாள் எங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கல, அது போதும் எங்களுக்கு. ஏய் இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப என்னை 3வது ஆளா தான் பாக்குறீங்களா? டேய் என்னடா, அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுடா. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு அண்ணன், நான் தான் உனக்கு தம்பி, தாரணி தான் உனக்கு தங்கச்சி, இவங்க தான் நமக்கு அம்மா. இதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாதுடா. ஆனா சில விஷயங்கள் காலகாலத்தில் நடந்து தீரணும்ல. இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான் சேரணும் சிவா. ஏ சிவா, அப்படியே நீ எங்களுக்கு கொடுத்தாலும் அது வேணாம் சிவா. தாரணி நல்ல இடத்துல தான் வாழ்றா, அவளுக்கும் இது தேவைப்படாதுடா. நானும் இப்போ சுயமா சொந்த காலிலே நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா உன்னோட ஆசீர்வாதத்துல நான் முன்னேறி காட்டுவேன்டா. இந்த சொத்தெல்லாம் கொடுத்து என்ன கோலையாக்கிடாத. டேய் அது இல்லடா, நான் சொல்ல வர்றது. டேய் அப்படி என்ன தேவைன்னா நான் உன்னை கேட்டு வாங்கிக்கிறேன்டா. லூசு பையன், லூசு பையன். அவரே வழிய வந்து சொத்து தரேன்னு சொல்றான். இவன் லூசு பையன் வேணான்றான். அத்தை, இது நானே எதிர்பார்க்கல. டேய் என்ன பேசுற நீ? அம்மா என்னம்மா அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவனுக்கு. மாமா, இத பிளான் பண்ணதே அத்தை தான். அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அத்தை முடிவு பண்ணிட்டாங்க சொத்தெல்லாம் உங்க பேருக்கு கொடுக்கணும்னு. நீங்க என்னதான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் சொத்தை உங்க பேருக்கு அத்தை மாத்தாம விடவே மாட்டாங்க. அம்மா என்னம்மா அது? நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கம்மா. அம்மா வேணாமா, இத பண்ண வேணான்னு சொல்லுங்க ப்ளீஸ்மா. இன்னும் அத்தை முகம் மாறுது. ஒருவேளை அத்தை மாத்தி சொல்லிடுமோ? எதுக்கோ ஒரு தடவை வீடியோ அனுப்புவோம். சிவாவோட அப்பா அம்மாவையே கொன்னு